தற்போதைய நிலையில் வழமையான மருந்துகள் அனைத்தும் விநியோகிக்கப்பட்டன. ஆகவே மருந்து தட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை. இருப்பினும் வழமை போன்று ஒரு சில மருந்துகளினுடைய தட்டுப்பாடு, அது மத்திய மருந்து களஞ்சியத்தில் ஏற்படுகின்ற தட்டுப்பாடுகள் ஆங்காங்கே சில நாட்களில் வருவதுண்டு. அவற்றை நாங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு வழமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சில மருந்துகள் மத்திய மருந்து களஞ்சியத்தில் இல்லாத போது அவற்றை நாம் வைத்தியசாலையிலிருந்து லோக்கல் பர்ச்சேஸ், அதாவது நாங்கள் நேரடியாக தனியார் மருந்தகங்கள் மற்றும் ஒசுசல மருந்தகத்திலிருந்து வாங்கி வழங்குவதற்கான செயற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் 2 குழுக்களை நாங்கள் உடனடியாக வைத்தியசாலை மட்டத்தில் அமைந்திருந்தோம். அதாவது வைத்தியசாலையில் நடைபெற்ற இந்த அனர்த்தம் பற்றிய விசாரணையை வைத்தியசாலை எம்மால் அமைக்கப்பட்ட, அதாவது வைத்தியசாலைக்கு வெளியே இருந்த அரச உத்தியோகத்தர்களை நாங்கள் அழைத்து நியமித்திருக்கின்றோம். அவர்களுக்கான விசாரணையும் ஆரம்பித்திருக்கின்றது. இது தவிர சேத விவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மருந்து விவரங்களை கண்டறிவதற்கு இன்னும் ஒரு குழுவையும் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். ஒரு சில தினங்களில் அந்த அறிக்கைகளும் தயாராக இருக்கும். இதே சமயம் 9ஆம் தேதி அதிகாலையில் ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து அப்பகுதி நாங்கள் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் கையளித்திருந்தோம். அவர்களின் பாதுகாப்பில் இப்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. ஒரு சில சமூக ஊடகங்கள் பிழையான தகவல்களை வழங்குவதன் மூலம் பொதுமக்களுக்கு ஒன்று அவநம்பிக்கை எடுத்து செல்லும் அபாயம் காணப்படுகின்றது. இரண்டாவது, இந்த மருத்துவ சேவையை நம்பி வருபவர்கள் இங்கே மருந்து இருக்காதென்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படும் நிலை காணப்படும். ஆகவே அவ்வாறான பிழையான செய்திகள், முறையற்ற செய்திகளை பொதுமக்கள் அதில் கவனம் கொள்ள தேவையில்லை என்பதையும் நாங்கள் உறுதிபட கூறுகின்றோம்.